ஹாய் ராமீஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி ஜிமினோட 3 ஷாட்டான மிருதனின் பான் கண்டு வெனிலாவோட செகண்ட் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் ஷாட் செம்ம கில்மாவாக இருக்குது. நிறைய ஹாட் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை வியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டில் அடி வாங்கினீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் எதோட கட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர் சில கேட்காம சாரி வியூ பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி அவர் வரமாட்டேன்னு நினச்சி வியூ பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவர் வந்திருப்பார். ஸோ நான் அப்படியே பிளாக் சாரியில் போய் கதவு திறந்துருப்பீங்க. அவர்கிட்ட வந்துட்டு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி நின்றுருப்பார். உங்களை அப்படியே கிளான்ஸ் விட்டுட்டு இருந்திருப்பார். இப்போ அவங்களுக்கு தெரியுது அவர் உங்களை சைட் அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே சேர்த்துட்டே இருக்கீங்க. அவர் தான் உங்களை இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி அப்படியே பதட்டமாகி அப்ஸ்டர்ஸ்க்கு போயிடுறாரு. இப்போ அதர் தட்டை கட் பண்ணியிருந்தோம். சரி வாங்க வீட்டுக்கு. இப்போ அப்படி தான்டா கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒன் டே ஜிமின் வீட்டுக்குன்னா அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் ராகுல் வரான். ஸோ ஜிமின் கூட ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்கான். இப்போ அப்படியே அப்ஸ்டர்ஸில் கண்ணா இந்தாரு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காத, நான் ஒன்று முடிஞ்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களெல்லாம் ஒரு மாதிரி அவன் கேவலமாக பார்க்குறான் ராகுல். ஸோ இப்போ ஜிமின் கிட்டேனா மிஸ்டர் ஜிமின் அந்த ஃபிகர் யார் அப்படின்னு மாதிரி கேட்குறான். இப்போ ஜிமினுக்கு அப்படியே செம்ம கோவமாயிருது. அவனோட கையை முறுக்கிட்டுருக்காரு. விட்டு அவனை கொன்றுவார் போல். அந்த அளவுக்கு அவனை பார்த்து முறைச்சிட்ருக்காது. டே வார்த்தை அளந்து பேசு அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. இப்போ ராகுல்னா ஹேய் கூல் மேன், என்ன உன் ஒய்ஃபா? அதோட உனக்கு தான் இந்த காதல் கத்திரிக்காலெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அப்படின்னா ஜிமினோட ஷார்ப்பாக ஒரு லுக் விடுறாரு அவனை பார்த்து. இது பார், என் வீட்டில் இருக்கிற யாருனாலும் நீ ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும், இல்லை அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அவனுக்குலாம் லைட்டாக அள்ளு விட்டுருது. அவனா ஒரு மாதிரி அவனுக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ அப்படியே கண்ணாவை துரத்துக்கிட்டே ஹாலுக்கு வந்துடுறீங்க. ஸோ முன்னாடி பார்க்காம அப்படியே ராகுல் மேலே மோதிடுறீங்க. 2 பேருமே அப்படியே ஆக்சிடென்டலாக சோஃபாவில் விழுறீங்க. ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க ராகுலை பார்த்து. அவனா இதுதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள் மேலே அப்படியே கை வைக்க வரான். ஜிமின்னா உங்களை டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்தது மட்டும் இல்லை, பல்லாருன்னு ஒன்று விட்டுறாரு கல்யாணத்தில். உங்களுக்குன்னா அப்படியே உசிரே இல்லை. அப்படி பயந்து போயிடுறீங்க. ஏய் வெக்கமால, நீ வந்ததே எதுக்குன்னு தெரிஞ்சோம் ஒவ்வொருத்தர் மாதிரியும் போய் பாயிர மூடிட்டுரு, இல்லை உன்னை வாங்குறதுக்கு கொடுத்த காசை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். லிட்ரலி உங்களை ஒரு மாதிரி ப்ராஸ்டியூட் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சுட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஓடி இங்கேருந்து போ, உயிரை வாங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி உங்களை சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு லிட்ரலி ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது. ஒரு மாதிரி எதுவுமே பண்ணலை, நான் வேணுமெனக்கே பண்ணலை, நான் தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே மூச்செலாம் வாங்குது. சொல்ல ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அவர்னா அது கேட்குற மாதிரியே இல்லை. உங்களை என்ன அசிங்கமாக பேசிகிட்டு தான் இருக்காரு. அவர் உங்களை இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாருன்னு உங்களுக்கு புரியுது. அவரை எதிர்த்து கூட பேச முடியாமல் அப்படியே பயந்துட்டு அவளுக்கு ஓடிடுறீங்க. இப்போ தான் ராகுல் ஜிமினை பார்க்குறான். உங்களுக்கு பல்லாருன்னு ஒன்று விட்டுருப்பார் இல்லையா? அப்போயே அவனுக்கு செம்மல்லாம் இருக்கும். உங்களை அடித்ததை பார்த்துட்டு அவனை நடுங்கியிருப்பான். நடுங்கிட்டு அப்படியே கிளம்பி ஓடிடுறான். இப்போ ஜிமின் காலைல அடிச்சிருப்பார் இல்லையா? அதுலேருந்து நீங்கள் வெளியவே வந்திருக்க மாட்டீங்க. ரூமை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டீங்க. அவருக்குனா அவரோட ஈகோ இடிக்குது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. உங்களை கூப்பிட்றதுக்கு கூட அவருக்குனா ஈகோ இடிக்குது. அவர்னா எதுவுமே உங்களுக்கு கேட்கவே இல்லை. அப்படியே ரூமில் தான் படுத்துட்ருக்காரு. ஸோ அவருக்குனா தூக்கமே வரல. ச்சே, அவர் தெரியாமல் அடிச்சிட்டோமோ, பாவம் குழந்த மாதிரி இருந்தா, ச்சே அப்படின்ற மாதிரி அவர் மேலே அவர் கோவப்பட்டுட்ருக்காரு. பட் அவருக்கு எதுவும் பேசவே தோணலை அவங்கக்கிட்ட. ஸோ அப்படியே நினச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாரு. சோறும் காதலை கை நகம் எல்லாம் பொக்கிஷம் போலே அவள் சேமிப்பான். ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி ஓ உணரவில்லை இன்னொரு பாதி. மருதாணி மருதாணி நடிப்போடி தீபாடி ஆக
ஸோ இப்போ அப்படி தான் மார்னிங் ஆகுது. ஸோ அவர்னா இப்போ கண்ணை விழிக்கிறாரு. அவர் எதிர்லேயே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் நான் எப்போவுமே டீ இருக்கும், பட் இன்னைக்கு இல்லை. ஸோ அவர்னா ஒயான் ஒயான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கன்னா நோ ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நான் அவர் வந்து எந்திரிச்சு வெளியே வராரு. ஸோ ஒவ்வொரு ரூம்லேயும் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டுட்ருக்காரு. பார்த்தா எந்த ரூம்லேயுமே நீங்கள் இல்லை. ஸோ அவருக்கு நான் செம்ம பயமாயிருது. அவருக்கு நான் ஒன்றுமே புரியல. எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை நீங்கள் எங்கே போயிருப்பீங்கன்னு. அவரும் ஒரு மாதிரி ஆடி போய் நின்றுட்டுருக்காரு. இப்போ வீடு ஃபுல்லாக தேடிட்டுருக்காரு. அப்படி பக்கத்து சிட்டி, கண்ட்ரி அப்படின்ற மாதிரி எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையுமே அவர் தேடிட்டுருக்காரு. நீங்கன்னா எங்கேயுமே அவர் கிடைக்கவே இல்லை. இப்போ நான் அவர் டேரெக்டாக அவர் எனிமீஸை தான் விசாரிக்க போகிறாரு. விசாரிக்க மட்டும் செய்யலை, செம்மையாக அவனுங்களெல்லாம் கொன்று குவிக்கிறாரு. அவனுங்க சொல்ல வர்றது எதுவுமே கேட்கல. எங்கடா வயன், எங்கே வயன், என் வயன் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு அடிச்சிட்ருக்காரு. அவனுங்களும் கெஞ்சிட்ருக்கானுங்க ஜிம்மன் கிட்ட. சார் சார் விட்டுருங்க சார், நான் ஒன்றுமே பண்ணல சார், சார் சார் நான் ஒன்றுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி எல்லாமே கெஞ்சிட்ருக்காங்க ஜிம்மன் கிட்ட. ஜிம்மன் கேட்குற மாதிரியே இல்லை. அவன்னா வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே கொண்டுட்ருக்காரு. இப்போ அப்படி தான் ஒரு 1 மந்த் போகுது. இந்த 1 மந்த்தாக ஜிம்மனாகவே இல்லை. ஒரு மாதிரி டெவல் மாதிரி உங்களை தேடிட்டுருக்காரு. அவர்னா பீஸ்ட் மாதிரி அலைஞ்சிட்ருக்காரு. எங்கே 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 அப்படின்ற மாதிரி. எங்கே மிஸ் பண்ணோம், ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி. அவர் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே லிட்ரலி அந்த ஒரு இந்தியாவுக்கே தெரியுது இந்த மாதிரி வந்து வயலன்ற ஒரு பொண்ணை காணோம். ஸோ இந்த மாதிரி தேடி கொடுக்குறவங்களுக்கு நிறையா நான் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்லாம் கொடுக்குறாரு. நீங்களும் காண போய் ஒரு 1 மந்த் ஆகியிருக்கோம். இந்த 1 மந்த்தும் மனுஷன் அவராகவே இல்லை, செம்மையாக நொந்து போயிட்டாரு. அவன் நம்மளை அவ்வளோ காதலிச்சிருக்கான். நான் தான் முட்டாள் மாதிரி அவர் லவ் புரிஞ்சிக்காமல் போயிட்டேன் ச்சே அப்படின்ற மாதிரி அவர் தலையில் அவரே அடிச்சுக்கிறாரு. இப்போ அவர்னா டெய்லி குடிக்கிறாரு, டெய்லி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு, செம்மையாக ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அவருக்கு பாடி கார்ட்ஸ்னால் அவரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க, ஆனால் யாராலையுமே முடியல. ஸோ அவர்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு கதறி அழுதுட்ருக்காரு. பாடி கார்ட்ஸ்லாம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் யாராலையுமே முடியல. எனக்கு வயன் வேணும், எனக்கு வயன், எங்கடி போன வயன், இங்கே வந்துடுறேன், என்கிட்ட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்துட்டு குடிச்சிட்டு செம்மையாக புலம்பிகிட்ருக்காரு. அவர் பாடி கார்ட்ஸ்க்கு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிம்மன் வந்துட்டு அவங்களெல்லாம் சொந்த தம்பி மாதிரி பார்த்துருப்பாரு. ஸோ அதனால தான் அவங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஜிம்மனுக்காக. இப்போது நீங்கள் காணா போயினா ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது. ஸோ ஜிம்மன்னா செம்மையாக ஒல்லியாகிட்டாரு. ஸோ அவர்னா சரியாக சாப்பிட்றதே இல்லை. ஒரு மாதிரி ட்ரக்ஸு அந்த மாதிரி அவர் ரொம்ப போயிட்டாரு. ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. லைக் அவரை பார்த்தாலே எல்லாத்துக்குமே தெரியும் லிட்ரலி இந்த மனுஷன் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவர்னா ரொம்ப வந்துட்டு லைக் வயன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நினப்புலேயே வாழ்ந்துகிட்டே இருக்காரு. இப்போ அப்படி தான் ஜிம்மனோட வீட்டுக்கு ஜிம்மனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஜின் வராரு. ஸோ அவரோட ஒய்ஃப் கூட்டிகிட்டு வராரு. அவங்க ஒய்ஃப் பேர்னா ஷிஃபாவும் ஜின்னும் தான் இப்போ வந்து ஜிம்மனை பார்க்க வந்திருக்காங்க. ஜின்னா பார்த்திங்கன்னா அவரோட பில்லியனியர், அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் மாஃபியா, லைக் எக்ஸாக்ட்லி வந்து ஜிம்மன் மாதிரி. ஸோ ஜிம்மனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வேறு. ஜிம்மனோட பாஸ்ட் எல்லாமே ஜிம்முக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் ஜிம்மனோட ரிவெஞ்சுக்கெலாம் ஜின் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ ஷிஃபா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிம்மனோட பாட்லி வழி இருக்குல்லடா, ஸோ அது வழியாக அவங்களுக்கு வந்து சொந்தம் தங்கச்சி வர வருது. ஸோ இப்போ ஜிம்மும் ஷிஃபாவும் தான் இந்த மாதிரி வந்துட்டு ஜிம்மனை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் ஜிம்மனை பார்த்து கொஞ்சம் கஷ்டமாகுது. ஜிம்மன்லாம் ஒரு மாதிரி மெலிஞ்சு போயிருப்பார் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ வந்து ஜின்னுக்கும் ஷிஃபாக்கும் நான் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா 4 வயசில். அவள் பேர் வந்து ரயா. ஸோ இப்போ ஜின் தான் மச்சி எவ்வளோ நாள் எப்படி இருக்க போகிறா, இருக்கும்போது அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தா, காயப்படுத்திக்கிட்டு இருந்தா, இப்போ அவள் போயிட்டா, அழுதுட்ருக்கா, என்ன கர்மண்டா அது, சரி வீடு, இனி என்ன பண்ண முடியும், ஓனாகுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜிம்மனுக்கு நான் செம்ம கோவம் வருது. இப்போ ஜின்னோட காலர் அப்படியே கிராப் பண்ணுறாரு. என்னடா மச்சான் சொல்கிறா, அவள் என்னோட பூனை குட்டிடா, அவள் அவ்வளோ அன்பானுவா, அவள் கொடுத்த பாசத்தை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் அவள் மேலே எனக்கு கொஞ்சம் இல்லை, என் உசுரே அவன் மேலே தான், அவள் தான் என் உசுரு. ஆனால் இது என்னோடய வீக்னஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் அவளை நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தேன். அவள் மேலே அன்பு இருந்தாலும் அவகிட்ட கோல்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ராகுல் எனக்கு அவனை அப்படி பார்க்கும்போதே அவனை கொண்டு போட்டிருப்பேன். ஆனால் டிசிபி பர்சனலாக என்கிட்ட சொல்லியிருந்தாரு, அவனை கொஞ்ச நாள் போக விடு, அவனால் ஒரு வயலில் ஆக வேண்டியது இருக்குன்னு. அதனால தான் அவனை விட்டு வச்சான். அப்புறம் அவன் முன்னாடியே என் வயனை அவளுக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு அவளை பற்றி அவனுக்கு தெரிஞ்சா
அவளுக்கு எதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து அவ்வளோ ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பாக பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. எனக்கு அன்றைக்கி நைட்டு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட சாரி கேட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் என் பூனைக்குட்டி என்னை விட்டு இப்படி போவேன் நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்ற மாதிரி அவர்னா கதறி கதறி அழுகிறாரு. இப்போ சிந்தா அவர் அப்படி டேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே சிவன், பரவாயில்ல சரிடா சரி, அவளை கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவர்னா ஜிமினை வந்து ஹக் பண்ணி அப்படியே கன்சல்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ சிவா தான், ஆமாண்ணே அழாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியோ ஒரு 3 days போகுது. இந்த 3 daysலாம் ஷிஃபா அண்ட் ஜின் வந்துட்டு ஜிமினை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. ஆனால் அவர் அதே மாதிரி தான் இருக்கார். இப்போ ஷிஃபானா, ஜிமினா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுமா. இல்லை, நாளைக்கு ஈவினிங் கலிஃபோர்னியா கிளம்புறோம். என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம். நீயும் கூட வாயேன், உனக்கு ஒரு மைண்ட் சேஞ்சாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மன்னா யோசிக்கிறாரு. இப்போ ஜிம்முமே கூப்பிட்றாரு வாடா அப்படின்ற மாதிரி. ஜிம்மன்னா கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணுறாரு. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜிம்னா உடனே வந்துட்டு ப்ரைவேட்டாக ஒரு ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணிட்டாரு கலிஃபோர்னியாவுக்கு. இப்போ அவங்க தான் கிளம்பி போகிறாங்க. அங்கேனா கெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ஹோட்டல் கெஸ்ட் ரூமுக்கு. இப்போது என்ன தான் வெளி இடத்துக்கு போனாலுமே ஜிம்மினுக்கு வந்துட்டு உங்கள் நினப்பு தான், அவர் ஃபுல்லாகவே உங்கள் நினப்பு தான் ஓடுது. மற்றபடி அவரால் திங்க் பண்ண முடியல, எதையுமே பார்க்க முடியல. இப்போ உங்கள் ஃபோட்டோ தான் கையை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உங்கள் ஃபோட்டோவை பார்க்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. லிட்ரலி அவர் எப்போல்லாம் உங்கள் ஃபோட்டோ பார்க்குறாரோ அப்போல்லாம் அவருக்கு கண்ணில் வந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கும் அவர் மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர்னா அவங்க ஃபோட்டோ பார்த்து, ஓய் பூனைக்குட்டி எங்கடி போனேன், மாமான்னு பின்னாடி சுற்றி வருவேன், என் மனசுக்கு உன்னை புரிஞ்சுக்க தோணாமல் போச்சு, எங்கடி போனேன், மாமா விட்டு எங்கடி போனேன், வந்துடுறி மாமாட்ட வந்துடுறி, மாமா இனி உன்னை திட்டவே மாட்டேன் ப்ளீஸ்டி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோனா அப்படியே லிட்டரலி ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காரு. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்கே இல்லாத ஒரு லைஃப் இப்போ ஜிம்மினால் வாழவே முடியாது, அந்தளவுக்கு உங்களை மிஸ் பண்ணுறாரு. இப்போ அவர்னா அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கார். கண்ணுக்கொரு வண்ணக்கொடி காது கொருகான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் தங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் ஒரு நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே அன்பே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானி ஒன்ன தேடுது. இப்போ அப்படி தான் மார்னிங் மேரேஜ். ஜிமன்னா ஏதோ கடமைக்குன்னு ஒரு கோட்டு சூட்டை மாட்டிகிட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு. ஆக்சுவலி இப்போ தான் ஒரு ரூமை விட்டு வெளியே வராரு. ஸோ அப்போ நான் அப்படியே வந்து ஜின்கிட்ட கால் பேசிகிட்டே அப்படியே காரிடோர்கிட்ட போகிறாரு. இப்போ அவர் கால்கிட்ட தான் ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி இருக்குது. அவர்னா யாருன்னு பார்த்தா அது வந்து கண்ணா. இப்போ ஜிம்மனுக்குனா ஒரே ஷாக்கு. அது அப்படியே கையில் தூக்கிட்டு, டி கண்ணா இங்கே என்ன இருக்க, அப்படா என்னோட பூனைக்குட்டி இங்கே தான் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு அதுக்கிட்ட. அதுனா ஒரு மாதிரி ஆமான்ற மாதிரி சிக்னல் கொடுக்குது, ஒரு மாதிரி பாக் பண்ணுது. ஸோ இப்போ ஜிம்மன்னா அப்படியே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே ஓடுறாரு. இப்போ கண்ணா தான் ஒரு ரூம் வாசல் நின்றுக்கிட்டுருக்கு. இப்போ ஜிம்மனும் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு அந்த ரூம்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அங்கேனா ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. வேணாம் என்னை விட்டுருக்க, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஏற்கனவே கண்ணால் ஆயிடுச்சு, என் தாலி எடுக்காதீங்க, நான் இந்த புடவெல்லாம் கட்ட மாட்டேன், நகைலாம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கன்னா ஒரு மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ராகுலோட அம்மா தான் உங்கள்கிட்ட, ஏய் எங்கள் ராகுலை கட்டிக்க உனக்கு அவ்வளோ வலிக்குதா, அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனை கட்டிக்க எத்தனை பொண்ணுங்க வரிசையில் நிற்கிறாங்க தெரியுமா, ஒழுங்காக மூடிட்டு கிளம்பு, இல்லைன்னு வச்சுக்கோ இப்படி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், கையை காலை உடச்சி கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார வைப்பேன் மணமேடையில்
ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் என் மாமாவை தவிர என்னால் யாருமே புருஷனாக ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு மாதிரி குழந்த மாதிரி அழுதுட்டுருக்கீங்க. இப்போ ராகுலோட அம்மானா ஏய் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே அறைய வராங்க. இப்போ ஒரு கைதான் அவங்க கையை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுருது. அவங்கன்னா போயிட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. பார்த்தா ஜிமன் தான். ஜிமனை பார்த்தாலே உங்களுக்கு ஒரே ஷாக்கு. செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஒரு மாதிரி ஷாக்கில் போயிட்டு ஏங்க நீங்களா மாமா நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர்னா அந்த பொம்பளையை பார்த்து ஏண்டி எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கை வைப்ப, நான் கொல்ல மாட்டேன், ஆனால் ஏன் உசுரோடு இருக்கோன்னு நீ ஏன் நினைக்கிற அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படிமா சொல்கிறாரு. அந்த லேடினா பயந்துடுறாங்க, ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போது போய்ட்டு ஜிம்மனை வேகமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா மாமா அப்படின்ற மாதிரி தேம்பி அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜிம்மன்னா உங்களை அப்படியே சைடில் ஹக் பண்ணிக்கிறாரு, அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு, உங்கள் தலையை அப்படியே பேர் பண்ணிகிட்ருக்காரு. உன்னை உன் புருஷனா உன் பிள்ளையா ஒரு வேலையாக விட்டு வச்சுருந்தேன், இப்போது ஓவர், என் பூனைக்குட்டி பயந்துருவா, ஸோ உங்களை எல்லாம் என் மச்சான் ஜின் கவனிச்சுப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இப்போ உங்களை கை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ராகுல் தான் அந்த ரூம் வாசலில் அவனோட கேங்கோடு நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி ரொம்ப பண்ணுறதுக்குன்னே நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிம்மனுக்கு செம்ம காண்டாக்குது. உங்களை அப்படியே ஓரமாக நிற்க வச்சுட்டு ஓய் பொண்ணுக்குட்டி பயப்படாதா, இங்கேயும் நல்ல மாமா கொஞ்ச நாள் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உன்னை கூட்டிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ சண்டை விட ரெடியாக போயிட்டுருக்காரு. அவனுங்களாம் கன்று வச்சிட்ருக்கானுங்க. ஜிம்மன்னா அசரவே இல்லை. கையில் அவனுங்க கன்னுங்களை வாங்கி அவனுங்களே போட்டு தள்ளிடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற கெஸ்ட் தான் எல்லாமே ஜிம்மனை பார்த்து பயந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அவரோட மாதிரி அப்படியே சேவியர் மாதிரி பார்த்துட்டு போகிறீங்க. அவர் தான் உங்கள் வாழ்க்கையோட எல்லாமே அப்படின்ற மாதிரி அப்படியே டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜிம்மன் பிடிச்சி இழுத்துட்டு போகிற இழுப்புக்கு நீங்களே அப்படியே கூட போகிறீங்க. இப்போ ஹாஃப் வேல தான் ஜிம் நிற்கிறாரு. இப்போ உங்கள் 2 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. மச்சான் நீ தங்கச்சி மாவை கூட்டிகிட்டு நம்ம ப்ரைவேட் ஜெட்டில் ஊருக்கு போ, நான் இங்கே இருக்கிற மற்ற பொறுக்கிங்களெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜிம்மன் அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை ப்ரைவேட் ஜெட்டில் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் 2 பேரும் தான் இப்போ ஃப்ளைட்குள்ளே இருக்கீங்க. இப்போ அவங்க கையை பிடிச்சிட்டு உங்கள் சீட்டில் உட்கார வைக்க போகிறாரு. டக்குன்னு அவர் கையை உதறி விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் ஓடிடுறீங்க. இப்போ உங்கள் பின்னாடியே வராரு. அப்படியே போய் அப்படியே ஸ்டப்பனாக ஒரு மாதிரி நிற்கிறீங்க. உங்களை அப்படியே செவுத்தில் பின் பண்ணுறாரு. அந்த ஃபோர்ஸில் ஷவர் பட்டனும் ஆன் ஆகிடுது. அப்படியே உங்கள் மேலே தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது. இப்போ 2 பேரும் தான் அப்படியே வெட்டாயிடுறீங்க. இப்போ ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் ஜிம்மன் செம்ம ஸ்ட்ராங்காக உங்களை பிடிச்சிட்ருக்காரு. இப்போ குட்டி ஏன்டி அங்கேருந்து ஓடி வந்தா? அங்கே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஒரு மாதிரி பைத்த மாட்டேன். ஏன்டி பூனைக்குட்டி என்னை விட்டுட்டு போனா? அன்றைக்கி நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியாமல் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிய வேணாம். உங்களுக்கு தான் நான் பிடிக்காதுன்னு சொல்லுதீங்கள, அதே மாதிரி நான் தப்பான பொண்ணுன்னு வேறு சொல்லுதீங்கள. உங்களுக்கு ஏற்ற நல்ல பிள்ளையாக ஒருத்தி வருவா. அப்படிப்பட்ட பிள்ளைய தானே உங்களுக்கு பிடிக்கும், அவளையே கட்டிக்கோங்க. நான் எங்கேயாவது போனேன், என்னை எதுக்கு காப்பாற்றுனீங்க? அப்படியே சாக விட்டுக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தேம்பிக்கிட்டே இது பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா ஜிம்மன் அவங்கள பேச விடாமல் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த மனுஷன் அவங்க கையை அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே அவங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவர் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இப்போ அவர் அப்படி தான் அவருக்குலாம் தெரிஞ்சிருது. அப்படியே ஒரு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காரு, ஜிம்மன் இதான் எனக்கு கரெக்டான சமயம், பூனைக்குட்டி வலிக்க வந்துருச்சு, இப்போ அவள் அதுக்கு மேலே பிடிவாதம் பிடிக்கிறதுக்குள்ளே நீ பண்ணிரு ஜிம்மன் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. இப்போ உங்களை அப்படியே தான் அப்படி தூக்கிட்டு போய் டொம்முன்னு பெட்டில் போடுறாரு. இப்போ அப்படியே பவுன்ஸ் ஆகுறீங்க. இப்போ உங்ககிட்ட அப்படியே நெருங்கி வந்துகிட்டே இருக்காரு. இதை பாரு, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னை விட்டு போகிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்காத, என்ன ஆனாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஜிம்மனோட ஆக்ஷன் உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. நீங்களும் அப்படியே உங்களுக்கு ஷிவர் ஆகுது. அவர் தான் உங்களை உண்மைக்குமே லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் உங்களுக்குலாம் அது தெரியாது இல்லையா? ஸோ
உங்களுக்கு நான் அப்படியே அவர் கிட்ட வர உங்களுக்குலாம் அப்படியே ஷிவர் ஆகிட்டுருக்கு. நீங்கன்னா அப்படி லிட்ரலி நடுங்கிட்டுருக்கீங்க. இப்போ அவரு தான் கிட்ட வந்துட்டுருக்காரு. அவர்னா அப்படியே லிப்ஸை பைட் பண்ணிக்கிட்டே வராரு. ஏன்னா இப்போ உங்கள் பாடியை பார்க்குறாரு. உங்களுக்குனா செம்மையாக அந்த பயத்துலேயே அப்படியே ஸ்வெட் ஆகிருக்கும். இப்போ உங்களோட வெட் பாடியை பார்க்குறாரு. அவருக்குனா செம்மையாக டெம்ட் ஆகுது. லைக் உங்கள் தாவணி எல்லாமே வெட் ஆகிடுச்சு. பிகாஸ் அந்த வேர்வையினால். இப்போ வந்துட்டு உங்களுக்கு கர்வ்ஸ் பார்க்குறாரு. அவருக்கு ஃபுல்லாகவே தெரியுது. ஸோ அவரும் ஃபுல் வெட். அதாவது அவருக்கும் செம்மையாக ஸ்வெட் ஆகியிருக்கு. இப்போது அவருக்கு நான் அப்படியே ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஹானியாக ஃபீல் ஆகுது. அவருக்குனா தெரியுது லைக் அவரால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா மனுஷன் மேலே மட்டும் இல்லை கீழே செம்மையாக வெட் ஆகிட்டாரு. பொண்ணுக்குட்டி இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குனா இப்போ தான் பயமே ஸ்டார்ட் ஆகுது. உங்ககிட்ட வர்றவர் அப்படியே தாணி கழட்டுறாரு. லிட்ரலி உங்ககிட்ட உருவி போட்டுறாரு. இப்போ அவரோட ஷர்ட்னா அப்படியே பறக்குது. ஃபாஸ்ட் கழட்டி தூக்கி வீசியிருப்பாரு. இப்போ அப்படியே தான் உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் இப்போ ஸ்டார்டிங்கில் தான் எங்கே போவார்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே ஹிப் செயின் தான். அவர் என்ன சொல்கிறாரு, ஓய் இதை போட்டு மாக்கிட்டல நீ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுதிங்க அப்படின்மா கேட்குறீங்க. என்ன சொல்லுதிங்கண்ணா இதை போட்டு மாய்க்கிட்டல நீ என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்கே உங்கள் மயக்கினேன், நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீங்கள் தான் இன்னும் பேபி மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் அவர் சிரிக்கிறாரு. இப்போ அந்த ஹிப் செயின் அப்படியே கையில் பிடிச்சிட்டு இருந்தவர் இப்போ நான் அதை டேரெக்டாக பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. ஏன்னா அவர் பைட் பண்ணும்போது அப்படியே போயிட்டு உங்கள் ஹிப் செயினோட உங்கள் ஹிப்பையுமே பைட் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு நான் மாமா என்ன பண்ணுறீங்க வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நான் போய் பொன்குட்டி பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா திருப்பி அங்கே கடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு இன்னும் வலிக்குது. ஏன்னு எனக்கு வலிக்குது, என்னை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவருக்குண்ணா நீங்கள் இந்த மாதிரி கெஞ்சும் போது க்யூட்டாக இருக்குது. ஓய் பொண்ணுக்குட்டி அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திருப்பி கடிச்சிட்ருக்காரு. இப்போ அவர்னா அப்படியே அவன் கிட்ட தான் வர்றவர் சும்மா வரல. அப்படியே ஒரு மாதிரி வேம்பர் டீட்ஸ் வச்சுருப்பார் போல் அப்படியே வந்து கடிச்சிட்ருக்காரு. உங்களுக்குண்ணா ஐயோ கடவுளே எப்படி வலிக்குது, எப்படிலாம் பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க வலிக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. விட்டு போனல என்னை ஏன் தனியாக விட்டு போனேன், அப்போ நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணோம், அப்போ நான் அதெல்லாம் காமிக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. மன்னிச்சிடுங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், திருப்பி உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவர்னா ஒரு மாதிரி ரஃப்பாக உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரஃப்பாக கிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை பைட்டும் பண்ணுறாரு. ஹிக்கி விழுற வரைக்கும் பைட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் முடியவே இல்லை, நீங்களாம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. அவர்னா உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு புரியுது அவர் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவர் கண்ணில் ஃபுல்லாகவுமே லவ் மட்டும்தான் தெரியுது. ஸோ நீங்களும் அவர் கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. அவர்னா உனக்குட்டி என்னடி என்ன எப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்குட்டி உங்கள் கண்ணு தாண்டி மயக்கு தானே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதுவும் இந்த என்னடி பண்ணிகிட்ருக்க அந்த இருக்கு பார்த்தியா அப்படி இழுக்குதுடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா பொய் சொல்லாதீங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் என்னடி போய் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். இந்த கண் இருக்குது தெரியுமா, அதில் ஏதோ இருக்குது, அப்பா செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர்னா உங்கள் செஸ்ட்டை தான் பிடிக்க வர்றாரு. நீங்களா என்ன பண்ணுதீங்க அங்கெல்லாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓய் புருஷன் புரியுதா, இந்த மாமான்னு பின்னாடி சுற்றிட்டு வருவியே அவன் புருஷன்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் ஞாபகம் வருது அவர் உங்கள் புருஷன். ஸோ நீங்கள் நான் வேணான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் உங்கள் புருஷன். ஸோ அவங்களுக்குனா ஐயோ, ஆனால் நீங்கள் மெதுவாக தான் பண்ணணும், வேகமாக பண்ணிட்டீங்கன்னா நான் இங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓய் போக விட்டுரும், நான் திருப்பி எங்கிட்டேருந்து போகிறதுக்கு வேறு உனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா அவர் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு, அதையும் பார்க்குறீங்க. இப்போ நீங்கண்ணா அவருக்கு கோஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே வழியே இல்லை. நீங்களும் அவருக்கு லவ் பண்ணியிருப்பீங்க, தென் ரொம்ப 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 மிஸ் பண்ணியிருப்பீங்க. செம்ம ஒரு மாதிரி ஸ்வீட்டாக போகுது. ஸோ அவர்னா இப்போ உங்கள் இன்னசென்ட் தான் கரெக்டாக வராரு. நீங்கண்ணா இது பாருங்கள் எனக்கு கூச்சமாக இருக்குது. ஓய் என்னடி கூச்சம், அதுவும் புருஷன்கிட்ட கூச்சம்,
அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி க்யூட்டாக பேசும்போது ஒரு மாதிரி ஹார்ட்டாக பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்குலாம் அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஏய் என்னடி சவுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இப்போ பேசினா நடிப்படுவேன் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்போ ஏன்டி சீன் போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்டுட்டு இப்போ கழட்டிடுறாரு. உங்களுக்குலாம் செம்ம ஃப்ளஷ் ஆகிடுது. அப்படியே வந்து செம்மையாக செவந்து போயிடுறீங்க. அப்படியே கண்ணெல்லாம் செவந்துடுது. இப்போ அந்த கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டுருக்காரு. வலிக்குதுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அவர் முகத்தை எடுத்துட்டு அங்கே வராரு. என்னச்சு போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் செய்கிறப்போ நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே ஒரு முகத்தை எடுத்துகிட்டு வைக்கிறாரு. உங்களுக்கு அப்படி சில்லுன்னு ஒரு ஃபீல். ஏன்னா அப்படியே உங்கள் பாடியெலாம் ஹாட்டாக இருந்திருக்கும். இப்போ ஒரு மவுத் வச்ச உடனே உங்களுக்கு அப்படியே சில்லுன்னு ஒரு ஃபீல். அவங்களுக்குலாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. அப்படியே ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கு. உங்களுக்குலாம் என்ன ஃபீல்னே தெரியல. உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அது இன்னும் வேணும்னு தோணிகிட்ருக்கு. இப்போ உங்களுக்குனா நீங்கள் வந்து மார்ன் பண்ணணும் போல் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மார்ன் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவாக பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஏய் கண்ட்ரோல் பண்ணுறலடி இருக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மெதுவாக உங்கள் நிப்பல்ஸை சக் பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ கடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கண்ணா வலிக்குது வலிக்குது ஏனுங்க அப்படிலாம் பண்ணுறீங்க வலிக்குது அப்படிமா சொல்கிறீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எனக்கு வலிக்குது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுதில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள்னா சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ நீங்கண்ணா அப்படின்னு மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்தியா இப்போ உனக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த போல தெரியுதுல்ல. இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணணும் அதுவும் மாமா எப்படி சிம்மன் மாமா அப்படின்னு ஆன் பண்ணணும். புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லுதீங்க சிம்மன் மாமான்னு கற்றுன்னு சொல்கிறேன் புரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வண்டி வந்து டிங்கன்னு அடிக்கிறாரு. இப்போ நீங்கண்ணா ஒரு மாதிரி வெக்கத்தில் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி ப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கீங்க அவர் முன்னாடி. இப்போ ஓய் எங்கேயாவது பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. செய்யும் போது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டேரெக்டாக உங்கள் கையை தான் கொண்டு போய் அவரோட பாட்டில் வைக்கிறாரு. உங்களுக்குனா என்ன இது நீட்டாவில் இருக்குது, இது என்ன எங்கள் கை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன ஒரு ஃபேஸை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் கை கொண்டு போய் அங்கே வச்சுருப்பாரு. இப்போ நீங்கள் எங்கே வச்சுருக்காருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அவருக்கு சென்டரில் இருக்குது. உங்களுக்குனா அடியாத்தி எங்கே வச்சுருக்காங்க எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிச்சு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அவங்க கையை வந்துட்டு ரப் பண்ண வைக்கிறாரு. இப்போ நீங்கள் டக்குன்னு கையை எடுத்துடுறீங்க. ஓய் ஏன்டி எடுத்த அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாம் தப்பு இல்லைங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓய் நீ ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணியிருக்கல அதனால தான் தப்பு மாதிரி தெரியுது. போக பண்ணிகிட்டே இருக்கலாம் தப்பு மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படி திருப்பி கொண்டு போய் அவங்க கையை வைக்கிறாரு. நீங்களாம் உங்களுக்கு மாதிரி புதுசாக இருக்குது. நீங்கள் என்னது இது எப்படி நீளமாக இருக்குது போகும்போது தெரியும். இல்லைக்கு போகும்போது அது எவ்வளோ நீளமாக இருக்குன்னு தெரியும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கையை வச்சு அவர் பேண்ட்டை கழட்டிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் பேண்ட்டை கழட்டிடுறாரு. இப்போ பாக்ஸஸோடு தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அப்படி கண்ணு மூடிக்கிறீங்க. ஓய் கண்ணை தர்றி. இப்போ நீ கண்ணை திறக்கலன்னு வச்சுக்கோ வேகமாக பண்ணுவேன் அப்புறம் நீ தாங்க மாட்டு போடுங்கடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பயத்திலே கண்ணை திறந்துடுறீங்க. இப்போ ஒரு மாதிரி நேரட்டும் உங்கள் முன்னுக்கு நின்றுட்டுருக்காரு. ஷர்ட்டும் இல்லை பேண்ட்டும் இல்லை பாக்ஸஸாச்சும் போட்டிருப்பாரு. இப்போ அதையும் கழட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. என்ன செய்தீங்க சட்டையெல்லாம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ இப்போ உனக்குடி அடிக்காதடி எனக்கு தெரியும் உனக்கு முடிக்கணும் நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அப்படியே பென் பண்ண சொல்கிறாரு. நீங்களும் அவர் சொல்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா அவர் முறைச்சிட்டே தான் சொல்லிகிட்ருப்பாரு. ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சில டைம் முறைச்சிட்ருப்பாரு. நீங்களும் பென் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் முகத்துக்குள்ளே வைக்கிறாரு. உங்கள் வாய்க்குள்ளேயே போக மாட்டேங்குது. உங்கள் முகத்துலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. நல்லா தர அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திறக்கிறீங்க. அதுக்கு மேலே உங்களால் முடியலை. இப்போ அவங்க வாயில் ஒரே ஒரு இன்சர்ட் தான் பண்ணுறாரு. உங்களுக்குலாம் வாய் வலிக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. அதனால செம்ம நீட்டாக இருக்குது. உங்கள் த்ரோட் வரைக்கும் போய் ஹிட் ஆகுது. ஐயோ என்ன பண்ணுதுங்க இது ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு
டேஸ்ட்டோ இப்படி தாண்டி இருக்கும். நான் முன்ன பின்ன டேஸ்ட் பண்ணதில்லை, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு புத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு கேட்டுட்டீங்க. அவர்னா ஓய் மாஃபியாடி, இப்போ நீங்கள் மாஃபியாவாக இருந்தால் என்ன எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓய் இங்கே பாரு, என்னை கோவப்படுத்தாத, இங்கே பாரு இன்றைக்கி உனக்கு அப்புறம் கச்சேரி பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள்னா பயந்து போயிடுறீங்க. நீங்கள்னா அவர் சொன்ன மாதிரி சமத்தாக பண்ணிகிட்ருக்கீங்க. அவர்னா முகத்தில் வச்சு வச்சு எடுத்துகிட்ருக்காரு. இப்போ அவருக்கு அப்படி தான் ஒரு மாதிரி வந்துட்டு இப்போ பண்ணணும் போல் இருக்குது. ரியல் சம்பவமே இப்போ தான் நடக்க போகுது. இப்போ அவர்னா உங்களை அப்படியே பெண்ட் பண்ணுறாரு. நீங்கள்னா அப்படி போய்ட்டு கட்டில் படுத்துட்டீங்க. அவர்னா ஓய் யாரும் ஒன்று படுக்க சொன்னா எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் படுத்துட்டு தானே பண்ணுவாங்க. ஓ உனக்கு இது வரைக்கும் தெரியுமா அப்படின்னு தான் கேட்குறாரு. இல்லை தெரியாது, ஆனால் ஊரில் சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா அதெல்லாம் ஊரில் படிச்சுட்டு பண்ணுவாங்க. இப்போ பாரு, இப்போ நம்ம பறந்துட்டுருக்கோமா, அதனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்னா உங்களை அப்படியே செவத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. செவத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. தூக்கி ஒரே ஒரு இன்சர்ட் தான் உங்களுக்குன்னா கடவுளே அப்படின்ற இருக்குது. ஏன்னா அது செம்ம ஷார்ப் ஒழுக்கு போயிருக்கோம். நீங்கள் வேறு வேர்ஜன். அவர்னா மனசாட்சியே பார்க்கல, மேர்சியே பார்க்கல, இங்கே அவரோட டெவல்னஸை காமிக்கிறாரு. செம்மையாக இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள்னா அம்மா ஐயோ வலிக்குது, வலிக்குது, என்ன பண்ணிட்டீங்க, வலிக்குது அம்மா, வலிக்குது மாமா, இது பண்ணால் இப்படி ஓட மாட்டேன், இது பண்ணாதீங்க வலிக்குது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா கத்திட்டு இருக்கீங்க. இப்போ அவர்னா பொண்ணு கட்டி கொஞ்சம் நேரத்தான் சரியாகும், சரியா பழக்கிறோம், கொஞ்ச நேரம் தான் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்குலாம் ஒரு கட்டத்தில் அது ஓகேவாயிடுது. ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் கத்துற போல இருக்குது, ஆனால் நீங்கள் கற்ற மாட்டீங்க. அவருக்குமே தெரியுது உங்களுக்கு வலி போயிடுச்சு, ஆனால் நீங்கள் கற்ற மாட்டீங்கன்னு. இப்போ அவர்னா இப்போ தான் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வார்ன் பண்ணி தான் ஆகணும். நீங்கன்னா மாமா மாமா வேகமாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவர்னா ஏய் என்ன பண்ணிக்கிட்டி வார்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு போல, எங்கள் மாமா பக்கத்தில் ஜிம்மினை காணோம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அது ரொம்ப முக்கியமாக பண்ணிக்க வேகமாக அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அவர்னா அவர் லிப்ஸ் பைட் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட வராரு. இப்போ அவர் தான் நீங்கள் வார்ன் பண்ணிகிட்ருப்பீங்க, அப்படியே உங்கள் பிடிச்சி கடிச்சிட்ருக்காரு. இப்போ உங்களுக்குண்ணா செம்மையாக ஒரு மாதிரி டெம்ட்டாக இருக்குது. இப்போ ஜிம்மினை பிடிச்சி அப்படியே நீங்கண்ணா அப்படி ஜிம்மினை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அவர் அப்படியே பிடிச்சி அழுத்திட்டுருக்கீங்க. இப்போ அவருக்குன்னா வலிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுது. ஏன்னா நகைலாம் செம்ம நீட்டாக இருக்கும். நீங்களும் பிடிச்சி அப்படி கீறுறீங்க. அப்படியே ஒரு செஸ்ட்டு கிட்ட தான் கீறிட்டுருக்கீங்க. நீங்கள் முதுகில் கூட கீறல, அப்படியே ஒரு செஸ்ட்டு கிட்ட கீறிட்டுருக்கீங்க. அவர்னா ஏய் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்னா அவர் சொல்கிறது கேட்குற மாதிரியே இல்லை, நீங்களாம் பிடிச்சி இஷ்டத்துக்கு கீறி வச்சிட்ருக்கீங்க. இப்போ அவர் தான் சரி இந்த பொசிஷன் போர் அடிக்குது, நம்ம வேறு பொசிஷன் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவர்னா உங்களை ஒரு மாதிரி டாகி மாதிரி உட்கார சொல்கிறாரு. நீங்கள்னா போயிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவர்னா டக்குன்னு வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா உசுரே போச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு பொசிஷனில் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பீங்க. இப்போ அகைன் வேறு பொசிஷன் மாற்றும் போது உங்களுக்கு தான் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நீங்கள் அதே பண்ணுங்க, எனக்கு இது வலிக்குது, இது பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவர்னா ஓய் முடியாது பொண்ணுக்கிட்டி, இப்போ நீ அழகாக வா, எனக்கு செம்மையாக மூடாகுது, நான் இன்னும் ஒரு 15 ரவுண்ட் பண்ணலான் இருக்கேன். என்ன சொல்லுதீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவர்னா இன்னொரு 15 தடவை வேறு பொசிஷனில் பண்ணலான்ட்ருக்கேன். உங்களுக்கு நான் கடவுளே இவங்க என்னை விட மாட்டேது போலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆச்சுன்னு அழுகாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. சி அழுகிறது இப்பட்டு நீ பாரு, கல்யாணம் ஆகி எத்தனை மாதம் ஆகுது, நான் உன் பக்கத்தில் என்னைக்காச்சும் வந்திருப்பேனா பாரு, மாமாவால் கண்ட்ரோல் பண்ண முன்னாடி இப்போ நீ ஏன் வந்துட்டுனா அழகாக சாஃப்டாக ஜென்டலாக பண்ணுவேன், அதாவது மெதுவாக பண்ணுவேன். ஆனால் நானும் பிடிச்சேன்னு வச்சுக்கோ பொண்ணுக்கிட்டே, முடியாது பொண்ணுக்கிட்டே, நீ கற்றுனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் அவர் ஒபே பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. இப்போ உங்களுக்குள்ளா அப்படி ஒரு மாதிரி லவ்லியான மேக்கப் போயிட்டுருக்கு, செம்ம ஹாட்டாக செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஒரு பீஜம்
இப்போ அவர்னா ஃபைனலி முடிச்சுட்டு வந்தவங்க பக்கத்தில் படுக்கிறாரு. நீங்கண்ணா அப்படியே வலியெல்லாம் தாங்க முடியாமல் அவர் கைக்குள்ளே போட்டு படுத்துக்கிறீங்க. அவர்னா ஒரு பொண்ணுக்குட்டி ரொம்ப வலிக்குதாடி அப்படின்னு கேட்குறாரு. வலிக்குது தான், ஆனால் நீங்கள் தானே பண்ணீங்க, பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கண்ணா லிட்டரலி ஒரு முயல் கட்டி மாதிரி போயிட்டு அவருக்குள்ளே படுத்துக்கிறீங்க. அவரோட ஆர்ம்ஸ்னா உங்களை அப்படியே ட்ராப் பண்ணியிருக்கு. இப்போ அவர்னா அவங்களை பார்க்குறாரு. ஸோ இதோட இந்த 2 ஷாட் கட் ஆகுது. ஸோ இதோட 3 ஷாட், அதாவது ஃபைனல் ஷாட். ஸோ அதில் மீட் பண்ணுவோண்டா. டாடா பாய், லவ் யூ.